ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி ஆப்ஷன் நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் லெவல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியோட ஸ்பாட் வந்து பார்த்துடலாம். நிஃப்டியோட ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 22,957 முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த 22,893ன்றது ஒரு ஒரு பிவட் பாயிண்ட் மாதிரி. ஓகேங்களா? இதுக்கு மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா இருக்கும். இது கீழே இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? இது செக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு அக்யூரேசியா இருக்குன்னு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இது இடமா இருக்கும், இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து ஃபியூச்சரோட லெவல்ஸ் பார்த்துலாம். ஃபியூச்சரோட லெவல்ஸ் பாத்தீங்கன்னா 22,950ன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பியூர் லைனா ஆக்டிவ் ஆகும். ஓகேங்களா? 22,950. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 23,100. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,225. தேர்டும் பக்கத்திலே தான் 23,230. ஓகேங்களா? இது வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இது வந்து எப்படி ஆக்டிவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட சார்ட்ல டிரா பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னு பாருங்க 22,822. ஓகேங்களா? 22,742 செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். தேர்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 22,672. ஓகேங்களா? சரி, இது வந்து 3 சப்போர்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். இந்த நடுவுல இருக்க பிளாக் லைன் என்னன்னா 22,892ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு இடம் இது. ஓகேங்களா? இதுக்கு மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டா இருக்கும், இது கீழே இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டா இருக்கும் ஃபியூச்சர்ல. ஓகேங்களா? இது ஃபியூச்சர் சார்ட்ல தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன் ஃபியூச்சர்ல பார்க்கறோம்னா நம்ம வந்து ஆப்ஷன்ல வந்து ட்ரேட் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும். இண்டெக்ஸ்ல வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு கால்குலேஷன் வராது. ஓகேங்களா? எல்லாரும் சொல்லலாம் ஸ்பாட் வச்சு தான் எல்லாம் இது போகுது, 50 கம்பெனி போகுது. ஆனா வந்து நம்ம பண்றது ஆப்ஷன். ஓகேங்களா? ஆப்ஷன்ல பண்ண சொல்ல ஃபியூச்சர் சார்ட் வச்சு தான் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க போற கால்குலேஷனா சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் சார்ட்ல வச்சு நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஆப்ஷனோட லெவல்ஸ் பார்த்துலாம். ஆப்ஷனோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 22,950 கால், 22,950 புட்டு. ஓகேங்களா? நேற்று நான் டெய்லி சொல்றதா நடந்துட்டு இருக்கு. ஆனா செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கு பாருங்க. அதே மாதிரி நேற்று கொடுத்துருக்க லெவல்ல தான் ரிவர்சல் நடந்திருக்கும் கீழே. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கிருந்து இது போயிட்டு மேலே போயிருக்கும், இது கீழே இறங்கி இருக்கும் நேற்று கொடுத்த லெவல்ல. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் சைட்ல 151ன்றது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பியூர் லைனா இருக்கும். அதே மாதிரி புட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 128 ஒரு பியூர் லைனா இருக்கும். 140ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுக்கும் ஒரு சமநிலையா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 240 250. இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும் கால் சைட்ல. புட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 241 251 வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த 71 64 வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும் புட் சைட்ல. ஓகேங்களா? அதே மாதிரி கால் சைட்ல வந்து 94 75 வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இதுல எப்படி ட்ரேட் ஆகும்னா இங்க இருந்து மேல போச்சுன்னா கால் சைட்ல, புட் சைட்ல இங்க சப்போர்ட் வரும், சப்போர்ட்ல இருந்து திரும்பும். ஓகேங்களா? இது பிரேக் ஆகி கீழே போச்சுன்னா பெரிய ஃபால் ஆகும். அதாவது வந்து கால் சைட்ல மேல இருக்கும், இது வந்து கீழே போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி கால் சைட்ல இருந்து 75 பிரேக் ஆச்சுன்னா புட் சைட்ல மேல போயிட்டு இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புட் சைட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த 150க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தா என்னன்னா மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி மார்க்கெட். இந்த 250 பிரேக் பண்ணிச்சா ஒன் சைட் மார்க்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா இந்த 128 கீழே ட்ரேட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் சைடுவேல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 151 தாண்டாது, இங்கே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் நீங்க சைடு மார்க்கெட். மேல இருந்தா தான் வாலட்டிலிட்டியான மார்க்கெட், இதுல கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 250 எல்லாம் கிராஸ் பண்ணி மேல போச்சுன்னா நல்ல ஒரு ஒன் சைட் மார்க்கெட், நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த லெவல்ஸை உங்க சார்ட்ல டிரா பண்ணிட்டு எப்படி இருக்கு அக்யூரேசின்னு செக் பண்ணி பாருங்க.
அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. அடுத்த வீடியோல பார்க்கலாம். மிக்க நன்றி.